ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தருக்கு நன்றி செலுத்தி வாரத்துக்கு முன்னாக ஸ்தோத்திரம் செலுத்தி விசேஷமாய் இந்த சபையோட 9 ஆண்டு நிறைவுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹalleluya. இதனாலும் தேவன் நாமே நம்ம நல்லபடியாக தேவ சன்னியாசத்துக்கு கர்த்தர் துதிக்க போச்சு மகிமைப்படுத்த கர்த்தர் ஆராதிக்க கர்த்தர் நான் கிருபை இறக்கம் பாருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் வாழ்க்கையில் ஏறமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிராரம்பம் நாட்களும் தேவ சன்னியாசம் தேவனை தொடர்ந்து கொண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை துதிக்க நன்றி செலுத்த கர்த்தர் நாம் கிருபையும் இறக்கும் பாருக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்களோடு சேர்ந்து உங்களோடு சேர்ந்து கர்த்தர் அடியானுக்கு இந்த பாக்கியத்தின் சாக்கியத்தையும் கொடுத்தமைக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாள் நமக்கு பரிசுத்த ஆராதனையை ஏறெடுக்க முடியாவும் இந்த திருச்சபைகளை இந்த கிளை சபையோட 9 ஆண்டு நிறைவாக கொண்டாட முடியாமல் கர்த்தருக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். பாடல் வேளையிலே கர்த்தர் மகிமையை பார்த்தேன். விசேஷமாய் ஒரு காலத்தை கர்த்தர் இடைப்பட்டார். அதாவது சீயோனை நோக்கி பார் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உலகத்தில் சத்தம் முன்னாடி எனக்கு கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதனால ஆகையால் சீயோனுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஹalleluya. நாம் எப்போவும் எஸ்ரேமுடைய ஜனங்கள் சீயோனை பார்த்து மகிழ்ந்தார்கள் பிரகாரமாய் நாம் எப்போவுமே எஸ்ரேமை கூடி புதிய சபை கூடி தேவனை ஆராதிப்போம், சீயோனை பார்ப்போம். கர்த்தர் சீயோன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஹalleluya. கர்த்தர் நம்மை இந்த சபையை இந்த ஆரம்பித்து கொடுத்து 9 ஆண்டு முடிவு வச்சது 10 ஆண்டு பிரவேசிக்க கர்த்தருக்கு சிக ஸ்தோத்திரம். நாட்கள் இவ்வளோ வேகமாக ஒன்னது எனக்கு அதிசயமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஆனாலும் கர்த்தர் கூட நினைப்பித்த காரியங்கள் பார்க்கும்போது அதோடு எனக்கு அற்புதமாக இருக்குது. ஹalleluya எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்னென்னா செய்ய முடியாத ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் செய்து வருகிறார் இருக்காரா, பெரிய அற்புதம். ஹalleluya நாட்கள் எவ்வளவு ஓடி இந்த நாளை அடைய நமக்கு அற்புதமாக காணப்பட்டதோ அதோடு பெரிய பெரிய மேலான செயலாக கர்த்தர் நமக்கு வழிநடத்த காரியமே எனக்கு அற்புதமாக தெரிகிறது. கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாங்கள் உள்ள கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவரே இந்த காரியத்தை நடப்பிக்கிறார். அவரே ஜனங்கள் அழைத்து வருகிறார். அவரே செய்தி கொடுக்கிறார். அவரே மாவத்தின் ஆர்ப்பரித்து நம்மளை பலப்படுத்துகிறார். அவரே வல்லமையான கிரியை நடப்பிக்கிறார். நாமெல்லாம் ஒரு பாத்திரம் தான். கர்த்தர் அதை எடுத்து பயன்படுத்துகிறார். எல்லாருக்கும் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை. ஆமென் ஹalleluya. அப்படியே அந்த 9 ஆண்டு நிறைவுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த நாளிலும் கூட நல்ல வானமனாவை புசித்து ஆவிக்கோடு பலப்படும்படியாக தேவன் நமக்கு கிருபையளிப்பாராக. பரிசுத்தமாய் வழிநடத்துவாராக. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே அவர் சரீரம் இருக்குது. அப்படிதானே? இயேசு இருக்காருன்னா அவரோட சேர்ந்து இருக்கிறவரோட சரீரம் இருக்கும். அவரோட சரீரம் இருக்குது என்று சொன்னால் அந்த சரீரமாக சபை அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா சபையிலே இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற அர்த்தம். ஆனால் இயேசு கிறிஸ்து சபை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சபை இருக்கிற இடத்திலே ஊழியக்காரர் இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். ஹalleluya. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அப்போ இயேசு இருக்கிறதுலே அவர் சரீரம் கூட இருக்க முடியாது, சரீரோட சபை கூட இருக்க முடியாது. அங்கே யார் இருப்பா? ஊழியக்காரனையும் அங்கே வைத்திருப்பார் கர்த்தர். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? தம் சரீரமான சபைக்கு இந்த சபையாருக்கு அந்த ஊழியக்காரனை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். ஊழியக்காரன் என்றால் அங்கே தன் குடும்பத்தை வளர்ப்பதும் தன் குடும்பத்தை பாதுகாப்பதும் தமக்கு வாழ்வாதாரமான ஊழியை அமைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, எல்லாம் நீங்கள் அதை மட்டும் செய்கிறாங்க அப்படி அடைய இல்லை. ஊழியக்காரனை கர்த்தர் நிமிக்கிறதே தன் சரீரமான சபையை கண்காணிக்கிறதுக்காக வைத்திருக்கிறார். ஹalleluya. அந்த மந்தையை மேய்ப்பதற்காக வைத்திருக்கிறார். அந்த மந்தையை மேய்க்கும் போது அந்த மந்தைக்கு தேவைப்படுற காரியங்களை, நன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல அற்புதங்களை அந்த ஊழியக்காரன் வழியாக செய்து அந்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்துகிறார். இப்படியா கர்த்தர் சபையாரை தம் சரியமான சபை தான் இருக்கும் இடத்திலே தம் சரியமான அந்த சபையாருக்கு தேவைப்படுவதை நன்மையானவர்களை அந்த ஊழியக்காரமாக சபைக்கு கண்கணை வைத்த ஊழியக்காரமாய் அவனை திருப்திப்படுத்துகிறார். ஆமென் ஹalleluya. இதை ஜனங்கள் முதல்ல நல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் கர்த்தர் ஒரு இடத்துல ஒரு சபையை ஸ்தாபிக்கிறார். தன் சரியமான சபையை ஸ்தாபிக்கிறார் இயேசு கிறிஸ்து. அங்கே இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறாரோ நம்ம சொல்கிறோம், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர் சரீரம் இருக்கும். சரீரம்னா சரீரமான சபை அங்கே இருக்கும். அங்கே அவர் எங்கே இருக்கிறாங்க அந்த ஊழியக்காரங்க இருப்பான்.
அந்த ஊழியக்காரன் அந்த சபையை மேய்ப்பான். அவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த ஊழியக்காரன் கொண்டு, அதாவது இயேசு கிறிஸ்து அந்த ஊழியக்காரன் மூலமாய் அங்கே சபையை திருப்திப்படுத்துகிறார் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் ஒரு நன்மையை அந்த சபைக்கு கொடுத்து அங்கே சபையாரை திருப்திப்படுத்துகிறாருங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. ஆகிய மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் வைத்திருக்கிறார். அது தேவனுடைய திருச்சபையாக இருக்கக்கூடியார், அது இயேசு கிறிஸ்துவ சரீரமாக இருக்கக்கூடியார். இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அதனாலே இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர் சரீரமான சபை இருக்கும். சபை இருக்கிற இடத்துல அவருடைய ஊழியக்காரன் அங்கே இருப்பான். அந்த ஊழியக்காரன் அந்த மந்தையை மேய்ப்பான். அப்படி இயேசு கிறிஸ்து அந்த ஊழியக்காரன் மூலமாய் நன்மைகளை சபையாருக்கு செய்து அந்த சபையாரை அவர் இயேசு கிறிஸ்து திருப்திப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக இந்த 9 ஆண்டுகளாக நான் இந்த சாட்சியை நான் பார்த்து வருகிறதை கர்த்தர் சோத்திரம் இல்லாதாக இந்த காரியத்தை அறிந்து கொண்டு இப்போ நான் வேதவசனத்துக்குள்ள வருவோம். நம் கர்த்தர் ஆவியானவர்களை பலப்படுத்துவாங்க. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 2:7-8 சத்தமாக வாசிக்கலாம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரணைக்கு கொண்டு போங்கள் என்றார். அவர் கொண்டு போனார்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாணத்துக்கு போனார். அங்கே அவர் தாயும் கூட இருந்தார்கள், அடைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே திராட்சரசம் ரொம்ப குறையப்பட்டது. அந்த காலத்தில் திராட்சரசம் குறையப்பட்டால் பெரிய மான பிரச்சனை. ஸோ திராட்சரசம் இல்லைனால் அது ஒரு பெரிய ஒரு பணக்காரோட கல்யாணமாக இருக்காது, ஒரு விருந்தாகவும் இருக்காது. அப்போ அவங்க பெரிய ஒரு மான பிரச்சனை இருந்தபடியாக திராட்சரசம் குறையப்பட்டது. இயேசு தாயின்னு சொன்னார்கள். இயேசு சொல்லும்போது என் வேலை இன்னும் வரலை, உனக்கு எனக்கு என்ன வேலை இன்னும் வரலை என்று சொன்னார். மறுபடியும் அந்த ஊழியக்காரன் இயேசு கேட்கும்போது அந்த தண்ணீர் எடுத்து அந்த 6 கச்சாவை நிரப்புங்கள் என்று சொன்னார். நிரப்புங்கள் உடனே இப்போது ஊழியக்காரன் சொன்னார், அதை மோண்டு கொண்டு பந்தி விசாரணை கொண்டு கொடுங்கள் என்று சொன்னார். பந்தி விசாரணை அதை என்ன செய்தான், அதை ஜனங்களுக்கு அங்கே பரிமாறினான். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் அவரை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்துக்கு கொண்டு போங்க. 9ஆம் வசனம். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்பு காரணத்துக்கு தெரியாது. அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த தண்ணீரை மோண்டு பந்தி விசாரணை கொடுத்தோடனே பந்தி விசாரணை ருசி பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான், நீரோ நல்ல ரசத்தை இன்னும் வைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வேத பகுதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பாடங்கள் நிறைய உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 12 பாடங்கள் இருக்கு. பைபிள் ஸ்டடியாக பார்த்தாங்க. ஏற்கனவே ஒரு 2-3 பாடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் சில நாட்களுக்கு முன்பாக. இன்னைக்கு ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம். என்ன அப்படின்னா, கர்த்தர் தமது ஊழியக்காரரை கொண்டு தமது ஜனங்களை திருப்திப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஊழியக்காரரை கொண்டு தனக்கு ஜனங்களை திருப்திப்படுத்துகிறார். எப்போது வருங்களா, அந்த ஜனங்கள் குறைப்பட்டிருக்கும் போது, ஒரு மான பிரச்சனையாக இருக்கும்போது, ஒரு வெட்கப்படும் போது கர்த்தர் தன் ஊழியக்காரரை கொண்டு அங்கே ஒரு அற்புதத்தை செய்து அங்கே ஜனங்களை திருப்திப்படுத்துகிறார். இது முதல் காரியம். நம்ம செய்தி 2 பகுதியாக பார்க்க போகிறோம். முதல் பகுதி என்ன அப்படின்னா, கர்த்தர் தங்கள் வேலைக்காரரை கொண்டு தம் ஜனத்தாரை அற்புதமாய் திருப்திப்படுத்துகிறார் என்கிறதை பார்க்கிறோம். 2வது காரியம் என்ன அப்படின்னா, இன்னும் நல்ல திராட்சரசத்தை நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவோ சபை பிரிந்து போயிருக்குது, எவ்வளவோ இருந்தாலும் கூட சத்தியத்தை விளக்கம் பண்ணக்கூடிய நல்ல ரசத்தை கர்த்தர் இன்னும் நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அதாவது இன்னும் சொல்ல போனால், முந்தின ரசத்தை பார்க்கணும். முதல் ரசத்தை நல்ல ரசமாக கொடுத்து அப்புறம் குறைந்த ருசி ரசத்தை கொடுப்பான். ஆனால் நீரோ நல்ல ரசத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னா
முந்தி ரசத்தோட பிந்தி ரசம் இங்கே என்னவா இருக்குது, நல்லதாகவும் ருசியாகவும் இருக்கிறது என்கிற காரியத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த சபையை ஆரம்பிக்கும் போது பாஸ்டர் ஜாக்கப்பையா ஒரு செய்தி கொடுத்தார்கள். இதோட சார்ந்த ஒரு செய்தி தான் கொடுத்தார்கள். அந்த செய்தி கொடுக்கும்போது எனக்கு இந்த செய்தி ஞாபகம் இல்லை. 10 வருடங்களுக்கு அப்புறம் அந்த அவங்க கொடுத்த செய்தியில் இன்னொரு பகுதி இருக்குது அப்படின்றது எனக்கு வெளிப்பட்டாகி இன்றைக்கி அதை கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன அப்படின்னா மார்க் 6ஆம் அதிகாரம் 41, 42 வாசிக்கலாம். இங்கே அதே மாதிரி தான், இதே மாதிரி தான் ஜனங்கள் அங்கே குறையப்பட்ட போது இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து தம் ஊழியக்காரரை கொண்டு தான் அங்கே ஜனங்களை திருப்திப்படுத்துகிறார். இங்கே எப்படி பாருங்க, ஒரு ரசம் குறைவு உண்டாகும் போது இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அந்த தண்ணீரை அற்புதமாக ரசமாக மாற்றி அந்த இடத்துல ஊழியக்காரர் கொண்டு தான் அங்கே கொடுக்கிறார். அவங்க ஜனங்களை திருப்திப்படுத்துகிறார். இப்படி அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தர் மக்கள் குறைப்படும் போது ஊழியக்காரர் கொண்டு சபையாரை ஜனங்களை, தன்னுடைய ஜனங்களை, தாம் அழைக்கப்பட்ட ஜனங்களை, தாம் ரசிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம். வாசிக்கலாம். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்கள் எடுத்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார், அற்புதத்தை செய்கிறார். ஆனால் அந்த காரியம் யார் மூலமாக ஜனங்களை கொண்டு போய் செல்லப்படுகிறது? சீஷர்கள் கொண்டு தான் அதை செய்கிறார். தண்ணியை ரசமாக மாற்றினார். ஆனாலும் யாரை கொண்டு கர்த்தர் கொடுத்தார்? ஊழியக்காரை கொண்டு இது 3 கொடுங்கள் என்று சொன்னார். 7% ஸ்தோத்திரம் உண்டாத இந்த ஆண்டு சத்தியம் அதற்கு தேவன் தம் ஜனங்களுக்கு குறைவை நிறைவாக்கும்படியாக அற்புதமான ஒரு காரியத்தை நடப்பித்து தன் ஊழியக்காரர் மூலமாய் அதை அங்கே அந்த குறைவை திருப்தி ஆக்கிறார் என்று நிறைவாக்கி திருப்தி ஆக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். தம்மால் செய்யப்பட்ட அந்த அற்புதமான அப்பத்தை எடுத்து அவ்வளவுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படியாக ஊழியக்காரர்கள் தேவன் கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து தம்மால் அந்த தண்ணீரை ரசமாக்கி ஒரு அற்புதம் செய்து அந்த ரசத்தை, அந்த ருசியுள்ள ரசத்தை, அது குறிப்பாக ஆசிரியப்பட்ட அந்த ரசத்தை ஊழிய மூலமாக கர்த்தர் ஜனங்கள் கொடுத்து திருப்திப்படுத்தினார். ஆகையினால இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து அப்பத்தை ஆசீர்வதித்த அப்பத்தை இயேசு அற்புதம் செய்து ஆசீர்வதித்த அந்த திராட்சை ரசத்தை ஊழியக்கார மூலமாய் ஜனங்கள் கொண்டு போய் சேர்க்கும்படியாக இந்நாள் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்காக சபையை ஸ்தாபிக்கிறார். சபையை ஸ்தாபித்து தான் அங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு அங்கே இருக்கும்போது அந்த ஊழியக்காரன் கூட இருப்பான். அங்கே ஜனங்களோட தேவைகளை இயேசு அறிகிறார். இவர் பசியா இருப்பார்களே, திராட்சை குறையப்பட்டிருக்குது, என்ன செய்கிறது என்று சொல்லும்போது அவர் கீழ்ப்படைந்த ஊழியக்காரர் அந்த விஷயம் தான் கேட்கணும். அந்த ஊழியக்காரர் யார் அப்படின்னா, அதுக்கு ஒன்றும் சத்தம் போடாமல் என்ன செஞ்சாங்க, தண்ணியை 3 கொண்டு போய் அதை கொடுத்தாங்க. அப்போ அப்பத்தை பிட்டு கொடுத்தவர்கள் ஒன்று வாய் பேசாபடிக்கு 5 அப்பத்தை 2 மீன் கொடுத்து அமைதியாக இருந்தார்கள். அப்படியே கொண்டு கொடுத்தார். கீழ்பட்டுகிற ஊழியருக்கு கொண்டு தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த ஜனங்களை அவர் திருப்திப்படுத்துகிறார், கொண்டு போய் அந்த நல்லதை போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ தம் சபை அங்கே இருக்கும். அந்த சபை இருக்கும்போது தன்னை கீழ்படுத்த ஊழியக்காரனை பார்த்து தாம் அற்புதமாக ஆசீர்வதித்து கொடுத்த அந்த அப்பத்தை, தாம் அற்புதமான ஆசீர்வதித்து கொடுத்த அந்த ரசத்தை மக்களை திருப்திப்படுத்தும்படியாக தன் ஊழியக்காரன் கொண்டு அங்கே கர்த்தர் செயல்படுகிறார்கள். தேவஜனங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேவவசம் ஸ்தோத்திரம் உண்டாதாக சபை வர நோக்கம் தான் இருக்க வேண்டும். தேவன் எப்படியாவது ஊழியக்காரர்களாக நமக்கு நல்வார்த்தை தருவாராக. ஆசாரியர்களை வாயில ஊழிய வார்த்தைகள் தேடினார்களாம். மதிக்கலை போட்டு ஆசாரியர் வாயிலே தேவனுடைய வார்த்தைகள் தேடினார்களாம். எது பேசும்போது நல்ல வார்த்தையினாலும் சமாதானப்படுத்த வேண்டும் என்ற வார்த்தைகள் பேசணும்னு சொல்லி அப்போஸ்தலர் சொல்கிறார். ஆகிய ஊழியரை கொண்டு கர்த்தர் அந்த ஆசிரியப்பட்ட அந்த அப்பத்தையும் ஆசிரியப்பட்ட அந்த ரசத்தையும் அவன் மக்களை திருப்திப்படுத்த முடியாது, ஜனங்களை திருப்திப்படுத்த முடியாது. விசேஷமாய் தனக்காக காத்திருக்க ஜனங்களை, தனக்காய் தன்னோட ரசிக்கப்பட்ட தம்மமாக ரசிக்கப்பட்ட ஜனங்களை அவன் திருப்திப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த அப்பத்தின் செய்தியை அவர் ஜாக்கப்பை அவன் பிரசிடேஷனில் கொடுத்தார்.
ஆனால் அப்பவும் ரசமும் வேண்டுங்கிற காரியத்தை கர்த்தர் இன்னொரு பகுதியாக என்ன விளக்கி கொடுத்தார். அதுக்கு இந்த யோவான் அதிகாரத்தை கர்த்தர் ஆவியான எனக்கு வெளிப்படுத்தினார். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத ஆகையினால இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே கர்த்தர் சபை இருக்கும். சபை இருக்கிற இடத்துல அங்கே ஊழியக்காரன் இருப்பான். தன் கீழ்ப்படிந்த ஊழியக்காரன் இருப்பான். தன் கீழ்ப்படிந்த ஊழியக்காரனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி அற்புதமான அப்பத்தையும் அற்புதமாக மாற்றப்பட்ட திராட்சையும் அந்த ஊழியக்காரன் கொண்டு தம்மால் அணைக்கப்பட்ட ஜனங்களை, தமக்கு காத்திருக்க ஜனங்களை, தமக்காக பிரயாசப்பட்ட ஜனங்களை அவர் அந்த குறைவுகளை அவர் ஊழியக்காரன் கொண்டு அவர் செய்கிறார், நிறைவாக்கி காட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதை முதல் பாதியாக பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 5 பாயிண்ட் வேகமாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு, இயேசு இருக்கும்போது குறைவு அங்கே இருக்காது. ஹல்லேலூயா. 5 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த வசனத்தில். அதாவது யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே கன்வென்ஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே கன்வென்ஷன் மக்கள் பசியாக இருந்தார்கள். சாப்பாடு குறைப்பட்டிருந்தது. இங்கே கல்யாணத்து மக்கள் திராட்சம் குறைப்பட்டதாக இருந்தது. அவர் 2 இடத்துலையும் இயேசு சரீரமாய் அங்கே இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு அங்கே என்னவா இருந்தார்? சரீரத்தில் இருந்தார். உடனே அது 2 இடத்துல குறைப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என் முதல் காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கும்போது அங்கே குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்துகிறார். கர்த்தர் ஒரு சபையை நடத்துகிறார். கர்த்தர் ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறார். கர்த்தர் ஒரு கல்யாணத்துக்கு வந்து பங்கேற்கிறாங்கன்னா அங்கே என்ன உண்டாகாது? குறை உண்டாது. இது நல்ல காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து தாம் இருக்கும் இடத்திலே தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு குறையும் வந்து அடையாது. ஹல்லேலூயா. இது முதல் பாயிண்ட். 2வது, அங்கே ஒரு நம்முடைய பழக்கத்தினால் நம்முடைய செலவினத்தினால் ஒரு குறைவு உண்டு ஆச்சுனால, ஒருவேளை உண்டு ஆச்சு அப்படின்னா அந்த குறைவை நிறைவாக்க இயேசு கிறிஸ்துவாலே முடியும். ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, 2வது பாயிண்ட், இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே குறைவாக இருந்தாலும் அங்கே கர்த்தர் நிறைவாக்கி கொடுப்பார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்க. நாம சிலர்கிட்ட கேட்கும்போது அவசரப்பட்டு நம்ம அருகாமல் ஆட்கள்லாம் கேட்குறோம். அப்போ 3ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். நாம் அவசரப்பட்டு பக்கத்துக்காக கேட்கறத பழகிக்கிறோம். அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது கிடையாது. ஒரு குறைவை நிறைவாக்குறதுக்காக நம்மோட இருக்கிற ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது கிடையாது. இங்கே நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையும் இயேசு, அதாவது நம்ம கூட இயேசு இருக்கிறார். இயேசுக்கு இருக்கிறதே குறைவு இருக்காது. ஒருவேளை நம்மளோட செலவின் நிமித்தம் குறை உண்டானால் அங்கே கர்த்தர் அதை நிறைவாக்கி கொடுப்பார். ஆனால் அந்த குறைவை போய் எங்கே போய் சொல்லுறது என்றால் நாம் இயேசு அந்த ரெஸ்பான்சிபிள் பேசுறது நம்ம சொல்கிறது இல்லை, தாய்கிட்ட சொல்லிடுறோம். அதனால தான் சில பேருக்கு இங்கே என்ன வரல, இயேசு அற்புதம் செய்யணும் என்ன வரல, டைம் வரல. கர்த்தரை காலத்தை நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தலைய வேண்டும் ஒரு காலத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்றால் முதல்ல இயேசுக்கு கேளுங்க. தேவனுக்கு குறையை சொல்லுங்க. உங்கள் குறையை இயேசு சொல்கிற நேரம் தான் இயேசு தலையிடுற நேரம். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகளை இயேசு சொல்கிற நேரம் தான் இயேசு உங்களோட காலத்திலே உங்கள் காரியத்தை நிறைவாக்குறதுக்கு தலையிடுற காலமா. நாம் அந்த காலத்தை விட்டுட்டு மரியாதை சொல்லி அவங்க அவசரப்படாத, அவங்க ஏன் நேரம் வரட்டும் நான் சொல்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்கிறார். அங்கே 4ஆவது பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 3ஆவது பாயிண்ட், அதாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குறையை நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்ல வேண்டும். அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன்ட்டே சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக. 4ஆவது பாயிண்ட், அந்த டைம் இயேசு செயல்படுற டைம் எப்படி வரும்னா, இயேசு சொல்லும்போது தான் வரும். மரியாதை அங்கே சொல்லும்போது வரலைங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன்ட்டே சொல்ல வேண்டும். அப்போ தான் 4வது அந்த கிரியை நடப்பிக்கக்கூடிய தேவன் நடப்பிக்கக்கூடிய ஒரு கிரியை வேணும் அப்படின்னா நீங்கள் டேரக்டாக யாரை சொல்லுங்கள், தேவனை சொல்லுங்கள். ஆமாம், இங்கே சொல்லி அங்கே சொல்லி இங்கே சொல்லி அப்படி ஒரு 4 போஸ்டர் போட்டு 4 மெயில் போட்டு என்ன
இந்த ஐடி கம்பெனியில் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன ஒரு பாட்டில் இருக்கும், இந்த பாட்டில் எடுத்து பக்கத்து டேபிள் கொண்டு வைக்கணும், இதை எடுத்து வைக்கணும் இன்டர்வியூவில் சொல்லுவார். ஆனால் வந்தவன் என்ன செய்வான், எடுத்து நேராக டேபிள் கொண்டு வச்சுருவான், வச்சுட்டேன்மா இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, இப்படிலாம் செய்யக்கூடாது, இந்த டேபிள் இருக்குன்னு நான் ஒரு மெயில் போடுறேன், சரிங்க நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மெயிலை ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது இவருக்கு சொல்கிறாரு என்ன பண்ணணும், அப்படியே அவர் ஒன்று சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்க அப்படிம்பார். அவர் என்ன சொன்னார், திருப்பி இன்னொரு மெயில் போடுவார், இது டேபிள் எடுத்து நம்ம 3 டேபிள் வைக்க சொன்னார், சரி அப்போ அப்படியே செஞ்சுங்க, அந்த டேபிள் நீங்கள் டேரக்ட் வைக்க முடியாது, நீங்கள் அந்த டேபிளுக்கு அனுப்பிச்சு அவரோட பண்ண சொல்லுங்கள். அவர் சொல்லுவாங்க, கடைசியில் 8வது மெயிலே இந்த டேபிள் இவங்க தான் கொண்டு அவங்க வந்து வைப்போம், இது இப்படி தான் நிற்கும். அங்கே சுத்தலை விடுறதுக்கு அர்த்தம் இல்லை. இப்படியே போச்சுன்னா அந்த டேபிளில் போய் எப்போ போய் சேரும், அந்த பாட்டில் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு சேரும். அதனால் இதில் கத்த தலைகளுக்கு ஒன்றும் இல்லாமலே இவங்க செய்கிறாங்க. அப்படின்னு கூட தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அது வந்து மேனுவல் சிஸ்டமாக இருக்கலாம், மேன் பவர் சிஸ்டமாக இருக்கலாம். அது நம்ம அதை பற்றி கம்பேர் பண்ணுற போல ஒரு தெய்வீக காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக தேவனத்தை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கக்கூடிய அவங்க கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஒன்றுக்கு கவலைப்பட அப்படிங்க எல்லா காரியத்தையும் சோத்திரம் வேண்டு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எப்படி அவர் விசாரிக்கக்கூடிய ஒரு காரணம் அவருக்கு வைத்து விடுங்கள், அவர் மேலே வைத்து விடுங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தான் அந்த கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு காலத்தை நாம் இனிஷியேட் பண்ணுறோம். கர்த்தர் வசனம் சோத்திரம் தான் கர்த்தர் சித்தப்படாத செய்வார். இது 4வது பாயிண்டாக பார்க்குறோம். 5வது இந்த சர்வீஸை கர்த்தர் யார் மூலம் செய்கிறார், ஊழியக்காரன் மூலமாக செய்கிறார். அதாவது ஊழியத்தை செய்தியோட தலைப்பு ஊழியக்காரன் மூலமாய் அந்த ஜனங்களுக்கு அவர் செய்கிறார். இயேசு ஒரு அற்புதத்தை செய்து ஊழியக்காரன் மூலமாய் அந்த ஜனங்களுக்கு வந்து அடைய செய்கிறார். அதுக்காக கர்த்தர் அந்த ஊழியக்காரனை பாத்திரம்லாம் வைத்திருக்கிறார். எல்லாமே ஊழியக்கார வழியாக செய்கிறத பார்க்குறோம். ஆபிரகாம் ஆசிரியக்கிறதுக்கே மெல்கிசேதேக்கு போனான் இல்லையா, அங்கேருந்து ஃபஸ்ட்டு அந்த ஊழியர் ஆசிரியர் சிஸ்டம் அங்கே தான் ஆரம்பிக்கும். ஆபிரகாம் இன்றைக்கி அந்த மெல்கிசேதேக்கு முறை தான் நாம் ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். அப்போ அந்த ஊழியக்கார வழியை தான் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாய் குறைவே அவர் நிறைவாக்கி இவர் எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஊழியக்காரரை கொண்டு அவர் என்ன செய்ய இயேசு அங்கே காரியத்தை நடப்பிக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. 5வது பாயிண்ட் பாருங்க, 11ஆம் வசனம் வாசி. 11 இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானாவிலே செய்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. 6வது பாயிண்ட், அங்கே தேவன் அங்கே ஒரு மகிமையாக தேவன் இருக்கிற இடத்திலே தம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இவர் இந்த அற்புதத்தை சேதமித்தமாய் இயேசு அங்கே மகிமைப்பட்டார். 7வது பாயிண்டாக அங்கே விசுவாசிகள் ஆவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிகள் இன்னும் பலப்படுவார்கள், விசுவாசிகளாக இணைக்கப்படுவார்கள். இந்த 7 காரியங்களை நாம் இந்த இதில் பார்க்கிறோம். ஆகிய அங்கே என்ன இருக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே குறைவு இல்லை. நாம் செல்வத்திற்கும் குறை வந்ததானால் அதை கர்த்தர் நிறைவாக்க வல்லவர். அவருடைய நாம் சார்ந்திருக்கும் போது, அவருடன் விசாரிக்கும் போது, அவருடைய தம் குறைகளை சொல்லும் போது கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்துடைய கனிகளை தம் ஜனங்கள் திருத்தக்கூடிய ஊழியக்காரரை எடுத்து பயன்படுத்துகிறார். அங்கே தாம் மயங்கப்படுகிறார். அந்த இடத்துல விசுவாசிகளாக ஜனங்களை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு வேலையும் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர் சரீரத்தில் நடக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. சரீரம்னா நான் இயேசு சரீரமா சபை ஒரு காரியத்தை சொல்றேன். ஆகையால் கர்த்தர் சபையில் இருக்கிறார். அது ஒரு திருச்சரியமான சபையாம். இங்கே வர ஜனங்களை கர்த்தர் பார்க்கிறார். தம்மை நோக்கி குறைய சொல்ல கவனிக்கிறார், செவியில் கேட்கிறார். அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஊழியக்காரர்கள் அவர் நற்கிரிகளை செய்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை ஊழியக்காரர் மூலமாக அவர் கட்டளையிடுகிறார். அதன் மகிமையை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக அங்க விசுவாசிகளை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் நான் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் நடப்பிக்கிறார். அவரோட மகிமைக்காக காரியங்கள் நடப்பிக்கிறார். நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறார். நம்மளோட குறைவெல்லாம் அவர் நிறைவாக்கிறார். ஆகையினால் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கும்போது, அவர் சரீரமான சபை கூட இருக்கிறனாலே, அவர் ஊழியக்காரன் கூட இருக்கிறனாலே கர்த்தர் அந்த ஜனங்களின் குறைகளை விசாரித்து அந்த குறைவை நிறைவாக்கி ஊழியக்காரன் கொண்டு அவரை திருப்திப்படுத்துகிறார். இது சத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே இந்த சபை நடந்து வருகிற சாட்சியாக உங்கள் மத்தியில் அறிவிக்கிறேன். இன்னும் நடக்கும். ஹல்லேலூயா. அன்று அப்பத்தை பிட்டு கொடுத்து
5 மீனையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து சீசர் கொடுத்து பத்தியிட வைத்து எல்லாம் கொடுத்து சொல்லி அங்கே ஜனங்களை திருப்திப்படுத்தும் போல இன்னைக்கும் திராட்சரசத்தை கர்த்தர் கொடுத்து குறைவை நிறைவாக்கி ஊழியர் கொண்டு அதை சர்வீஸ் பண்ண வைத்து தன் மகிமை வெளிப்படுத்தி தன் விசுவாசிகளை அங்கே ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதுதான் இந்த செய்தியோட முதல் காரியமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இரண்டாவது காரியம், முதல் ரசத்தோட முந்தின ரசத்தோட பிந்தி ரசனம் நல்ல ருசியாக இருக்கும் என்பதை. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஆசீர்வதித்து கொடுத்த அப்பம், அந்த ஆசீர்வதித்து கொடுத்த ரசமானது இப்போ எப்படி இருக்கிறது? ஊழியக்காரன் கொண்டு சர்வ் பண்ணி ஜனங்களுக்கு போய் வந்து அடைகிறதாக ஃபர்ஸ்ட் செய்தி பார்த்தோம். அதோட தொடர்ச்சி இப்போ என்ன பார்க்குறோம்? அந்த ஆசீர்வப்பட்ட அப்பமானது, அந்த ஆசீர்வப்பட்ட ரசமானது ஊழியக்காரன் மூலமாக சர்வீஸ் பண்ணக்கூடியது. அது எப்படி இருக்கு? இப்போ அது ருசி நிறைந்ததாக இருக்கு. ஹல்லேலூயா. முந்தினோட பிந்தின ரசம் நிறைவுள்ளதாக இருக்குது. வாசிக்கலாம். இப்போ 10வது வசனம் வாசிங்க. முந்தின ரசத்தோட பிந்தின ரசம் ருசி உள்ளதாக இருக்கிறது. வாசிக்கலாம். எந்த மனுஷனும் முதல்ல நல்ல திராட்சை கொடுப்பான், அவன் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் சத்தியத்தை இன்னும் சபையில் வைத்துக் கொண்டு சில ஆட்கள் கொண்டு இன்னும் அவர்கள் சபையாரை மேய்த்து கொண்டு தான் வருகிறார். எல்லாரும் சபையும் சத்தியத்தை வித்து போட்டாங்க. சத்தியத்தை தனக்கு தகுந்தவே மாற்றிக்கிட்டாங்க. என்னென்னமோ சத்தியத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய நன்மைக்காகவும் சேமக்காகவும் சத்தியத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு மாத்திரம் சத்தியம் கொடுக்கப்படலை, ஒரு ஃபுல் சபைக்கு, கிறிஸ்து சபைக்கு முழு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது அந்த மாதிரி சத்தியத்தை, நல்ல ருசி ரசத்தை இன்னும் வைத்திருக்கிறேன். முந்தின ரசத்தோட இந்த ரசம் ரொம்ப ருசியாக இருக்குது என்று சொல்லப்பட்ட ஒரு காரியமா வேதாந்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். முந்தின காலத்தோட பிந்தின நடப்பிக்க கத்திர காரியம் ஒரு இனிமையான ஒரு காரியமாகும், ஒரு ருசி நிறைந்த ஒரு காரியமாகும், மக்களை திருப்திப்படுத்துகிற ஒரு காரியமாகும், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவரை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாகும். தேவனுடைய நல்ல கருத்தாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனோ தானமும் சபை நடத்துகிறதல்ல, சத்தியத்தின் ருசியை அப்படியே கொடுக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள் என்று சொன்னால் அந்த ரசத்தை அவன் ருசியாக கொடுக்க வேண்டும். ருசி குறைந்ததை கொடுக்கக்கூடாது. அவங்க திருக்கிறார், நான் கேள்விப்பட்டேன், நாளைக்கு இந்தந்த ஜனங்கள் வராங்களா, 12 ஆத்மாக்கள் வராங்க, 12 ஃபேமிலி வராங்களா, சபையை நிறைஞ்சிருக்குமே அப்படின்னா 4 மணி நேரம் ப்ரேயர் உட்காந்துருக்கிறாராம் செய்தி எடுக்க. 2 குடும்பம் தான் நாளைக்கு வருது அப்படின்னா செய்தி எடுக்க உட்கார மாட்டான், அப்படி கேஷுவலாக கொடுத்து போயிடலாம். என்ன அர்த்தம்? எப்பவுமே ருசி இருந்த திராட்சரசம் தான் என்ன செய்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது தேவனுடைய திட்டம். நல்ல ரசத்தை ருசி உள்ளதா எப்போது தேவ பிள்ளையை கொடுக்கணுங்கிறதா கர்த்தருடைய திட்டமாக இருக்கும். ஊழியக்காரனுக்கு அந்த திட்டம் தான் இருக்க வேண்டும். கொடுக்கும்போது ருசியாக கொடுக்கும். ஏதோ பழையது, ஒரு பழைய சோறு, இந்த சரசேரி அங்கே ஒரு பாஸ்டர் விட்டுருக்கிறார், நாளைக்கு போய் அங்கே போய் ஊதில் ஒரு செய்தி கொடுத்துரு அப்படின்னா ருசி அப்படியே ஒரு டைரி எடுத்து படிச்சு கொடுத்து பார்த்துருக்காரு. யார் டைரி? சீனி கொடுத்து டைரியை எடுத்து அப்படியே கூட்டி பார்த்து ஏதோ ஒரு செய்தி எடுத்து வாசித்து பார்த்துட்டு அன்றைக்கி செய்தி கொடுத்துருக்காரு. அதில் என்ன இருந்திருக்கும்? பண்ணப்பட்ட புளிசாதத்தை சூடாக்கி திருப்பி ராத்திரி புருஷனுக்கு கொடுப்பாங்க பாருங்க, அந்த அர்த்தமாக அதே செய்தி எடுத்து திருப்பி என்ன செய்யுது? அது சூடாக கொடுக்குறாரு. நீங்கள் எப்போ ருசி ரசம் தான் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ ருசி உள்ள ரசம் தான் பரிமாறப்படும். கர்த்தனா ஆசைப்படும் அப்போ தான் இங்கே பரிமாறப்படும். 7 வருஷம் சோத்திரம் உண்டாது. இது வரைக்கும் அப்போ தான் நடந்தது, இன்னொரு தான் நடக்கும். கர்த்தர் அப்போ தான் செய்வார். நம்ம சனிமா சபைக்கு அப்போ தான் செய்வார். கர்த்தர் எங்கே இருக்கிறதோ அப்போ தான் செய்யப்படும். கர்த்தர் எங்கே இருக்கிறதோ அங்கே ருசியுள்ள ரசம் கொடுக்கப்படும். கர்த்தர் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசைப்பட்ட ரசம் சர்வ் பண்ணப்படப்படும். ஊழியக்காரன் மூலமா 7 வருஷம் சோத்திரம் உண்டாது. இங்கே நல்ல ருசி. முந்தின ரசத்தை உங்களுக்கு பின்ன ரசம் இனிமையாக இருக்கும். ஐயா, ருசி இனிமையாக இருக்கும். ஒரு நாள் ஞான ஒரு செய்தி எனக்கு அனுப்புங்க அப்படின்னா, ஏன் செய்திச்சு நீங்கள் தேவைப்பட போறீங்க? வளர்ந்தாட்டு ஏன் செய்திச்சு நீங்கள்? அப்படி இல்லையா, இளங்காட்டு இளாடு நல்லா இருக்குமையா, நல்லா குதிக்கும். நம்ம கூட பாருங்க, இந்த சின்ன ஆடுகள் அப்படி குதிக்க நம்ம பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு செய்தி எனக்கு அனுப்புங்க ஒரு நாள் அப்படின்னா ரொம்ப வாஞ்சியாக கேட்குறாரு. ஒரு செய்தி அனுப்பிச்சேன், நல்லா இருக்கேன்னு திருப்பி பதில் போட்டா. அதே 7 வருஷம் சோத்திரம் இல்லாத இளம் ஆட்டு நல்லா இருக்குமையா, நீங்கள் அனுப்புங்க அப்படின்னா 7 வருஷம் சோத்திரம் புது ருசியை எதிர்பார்க்குறாரு. அப்படி உங்களுக்கு ஒரு ருசி நிறைந்த ரசத்தை கொடுக்க நம்ம படையப்பட வேண்டும்.
இயேசு செய்கிறதுல நல்ல ருசியுள்ள ரசம் தான் அங்கே பரிமாறப்படும். ஹalleluya. முந்தின ரசத்தை பார்க்கணும் என்னவா இருக்கும், இனிமையாக இருக்கும். அதை நான் இங்கே சொல்லிட்டேன். எப்படியே நீ சொல்கிறீங்க, ஏதோ வாய் வழியாக சொல்கிறீங்க நினைக்காதீங்க. நீங்கள் வசந்தோடு நான் தீர்மானம் பண்ணுறேன். கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக வாசிக்கலாம். இப்போது ஆகாய 2ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். வாசிப்போம். ஆகாய 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். சேகரத்தை சொல்ல ஹalleluya. It will be great. God glory சொல்லி முந்தின ஆலயத்தை பார்க்க பிந்தின மகிமை என்னவா இருக்கும், பெரிதா இருக்கும். அன்னைக்கு கர்த்தர் அங்க பேசின வார்த்தை 100 வார்த்தைகளா இருக்கலாம். இங்க கர்த்தருக்கு பேசின வார்த்தை 101 இருக்கும். ஹalleluya. ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஜனங்கள் பலப்படணும், சத்தியத்தை அவங்க நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா சபையை 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 சொல்ல பிரகாரமா சபை சத்தியத்துக்கு தூணா இருக்கு. அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த ஆலயமானது இன்னும் மகிமை காண வேண்டும். சத்தியத்துக்கு தூணா இருக்கிற அந்த சபையானது இன்னும் மகிமை தேவனை காணப்படணும்னா அது பெரியதாக இருக்கும். அது முந்தினோட பெரியதாக இருக்கும். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:15. அறியும்படிக்கு எழுதுகிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய சபையா இருக்கிறது, தேவனுடைய சரீரமா இருக்கிறது. இயேசு சபை இருக்கிறா. சத்தியத்துக்கு தூண் ஆதாரமா இந்த சபை காணப்படுது. தேவனுடைய இயேசுடைய சரீரமா. அப்போ அந்த மகிமை மேல் மேல் என்னவா இருக்கிறது, குன்றி போகாது. முந்தின நாளுக்கு மகிமையோட இந்த ஆலயத்து மகிமை என்ன இருக்கும், பெருசாக தான் இருக்கும். நீங்க பில்டிங் கட்டதான் ஆலயம் நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அதான் ஆலயம். ஹalleluya. கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹalleluya. அதான் முக்கியம். அதனால பில்டிங் இது வாடகை இடம் இதில் கர்த்தர் மகிமை, அது ஒரு கெட்டின ஆலயத்தை சொல்லி பிரேஷப்பட்ட எதுவும் பிரேஷப்பட்ட இடம் தான். கர்த்தர் எங்க வாசம் பண்ணுகிறாரோ அதான் ஆலயம். ஹalleluya. கர்த்தர் வசனம் சோத்திரம்னால ஆகையினால முந்தினிய ஆலயத்தோட மகிமையை விட பிந்தின ஆலயம் பெருசாக இருக்கும். ஏன்னா அது தேவனுடைய சபையாக இருக்கிறது, தேவனுடைய சரீரமாக இருக்கிறது, விசேஷமாக சத்தியத்துக்கு தூணாக இருக்குது. அந்த தூண் இன்னும் பலப்படும்படியாக, தூண் ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. இன்னும் தேவ மகிமை +1 தான் இருக்கும். மைனஸ்க்கு பேச்சுங்க கிடையாது. கர்த்தர் சோத்திரம் இல்லாத ஆகியனால் முந்தின ஆலயத்து முந்தின ரசத்தோட பிந்தின ரசம் எவ்வளோ இனிமையாக இருக்குதோ அப்படியே முந்தின ஆலயத்தின் மகிமை பிந்தின மகிமை எப்படி இருக்கும், பெரிதா இருக்கும் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது ஜனங்களுக்கு அப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்து என்ன செய்யறாரு தெரியுமா, முந்தின சீரோட இந்த சீரை இன்னும் பெருசாக்குறார். ஹalleluya. இன்னும் சீரை பெருசாக்கி காண்பிப்பார். ஏன்னா இது ஜனங்கள் இஸ்ரவேல் வாசம் பண்ணக்கூடிய ஜனங்கள் இப்படி ஆசீர்வாதம் பெற்றிருப்பார்கள். வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:11. உங்களே மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழகும்படி, மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். ஹalleluya. I will multiply that man. கர்த்தர் வசனம் சோத்திரம் கர்த்தர் எங்க ஆத்மாவை இன்ப பேர் செய்வதாக. வாசிக்கலாம். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்க. ஹalleluya. முந்தின சீரோட இந்த சீரை உங்களுக்கு என்னவா இருக்கும், நன்மையான சீரா இருக்கும். அப்ப நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும். தேவவசனம் சோத்திரம் முந்தின நிலைமையோட ஒரு பெட்டர் நிலைமையை பார்ப்போம். தேவவசனம் சோத்திரம் உண்டாக இந்த சபையை பிரதிஷ்டை பண்ணும்போது நான் வைராக்கியமாக சொன்னேன்னா வெளிநாட்டு ஆவிநாட்டை சொன்னேன்னா தெரியும். நான் சொன்ன வார்த்தை என் கூட இந்த ஆத்மா வரணும் ஐயா, நாங்கள் குடும்பம் நான் கிடந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சீனித்து ஒப்பு கொடுத்தோம். சரி நீ செய்யும்போது அங்கே போய் ஆத்மா செய்கிறீங்க, கர்த்தர் வரைக்கும் ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி அவர் ஆசிரியத்தார் இதை பிரதிஷ்டை பண்ணினார். அந்த உள்ள வரும்போது ஆத்மாவோட பாரம் எப்படி இருந்தது தெரியுமா, எதையோ விட்டு பிரிந்த மாதிரி ஒரு பாரம் இருந்தது எங்கள் குடும்பத்தில். குறிப்பாக 27 லட்சம் கடனோட இங்கே வந்தேன். ஹalleluya. சபையை ஆரம்பிக்கும் போது 27 lakhs கடன் எனக்கு. 10 வருஷம் கழிச்சு முந்தைய சீரியோட நேற்று நைட் நான் யோசித்து பார்த்தேன், இந்த சீரி எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்ல சீராக இருந்தது. ஹalleluya. அந்த கடனை தீர்க்க செய்த. ஹalleluya.
தேவபாசம் சோத்திரம்னால முந்தின சீரோட இங்கே வர்றவங்களும் அப்படி தான். இவன்கிட்ட கேட்கும்போது தெரியும், இவனுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கடனோட வந்தார் ஆரம்பத்தில். முதல்ல இந்த சபைக்கு தசமாக கொடுத்து அவர் தான் வாங்க மாட்டேன்னு மறுத்தேன். இல்லையா நான் அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு. ஏன்னு அப்படின்னா எனக்கு பிரியமான கொடுக்க எனக்கு அத்தனை சுயாதனங்களுக்கு கொடுத்துருக்குறார் அப்படின்னா. அப்புறம் நான் அவரை டிஸ்கஸ் பண்ணேன். அதுலேயே கொடுக்குறவரை ஏன் வேண்டாம், அவன் நீ என்ன செய்யக்கூடாது, ஐயா ஆசிரியக்கணும்னு வேலை ஆசாரிய வேலையை நீ ஒழுங்காக செய்ய அப்படி கொஞ்சம் ஆலோசனை கொடுத்தார். அப்படி முதல்ல அவர் சில்வன் தான் எனக்கு தசமாத்தும் வந்து இங்கே இருந்த சபைக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தார். அவர் கொடுத்த கொஞ்ச நாள்லேயே 3 மாதத்துலேயே அவர் போய் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிபிள் ஆகி ஒரு 4 மாதத்தில் அவருக்குள்ள முழு கடனை அடைச்சார். ஹல்லேலூயா. அவருக்குரிய ஒரு லேண்டு ஒன்று பெட்டாவது அதையும் செக்ரெட் பண்ணி கத்தரை கையில் கொடுத்து பணத்து கொடுத்தார். கல்யாணம் முடிய வரைக்கும் அவர் கடன் சீரோடு இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் கடன் ஆகிட்டார். 7 வருஷம் சோத்திரம் கதை பாருங்க. கத்தர் இங்கே வந்தால் ஜனங்களை மூசீரோட பிந்தின சீர் என்னவா இருக்குது, ஆசைப்பட்டோம். நீங்கள் உங்களுக்கு சாட்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து நிலைமையும் இப்போ இருக்க நிலைமையை எப்படி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அப்படிதான் 2வது குழந்தை வேணுங்க வந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அக்காவுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வந்து ஒரு பழைய சீரோடு வந்தார்கள். கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற பிள்ளை பேரோடு அவர் காணப்படுறார்கள். எல்லாம் கத்தர் முந்தின சீரோட மகிமையோட பிந்தின மகிமை அதிகமாக இருக்கிற கத்தர் இங்கே கிரியை பெய்கிறார். அப்படியே இங்கே ஜனங்கள் முந்தின சீரை பார்க்கணும் உங்களுக்கு நர்சியுள்ளாப்பேன்னு சொல்கிறார். முந்தினோட பிந்தினதை நல்லா இருக்கும் என்று சொல்லி வேதாம் உரைக்கிறதை நாம் இங்கே கருத்தாக கொள்ள வேண்டும். ஆகையினாலே முந்தின ரசத்தோட புதிய ரசம் இப்போது நல்ல ருசியாக இருக்கும். அதே போல் முந்தின ஆயுத மகிமையோட இங்கே பிந்தின மகிமை இன்னும் பெரிதாக இருக்கும். 3வது நர்சீர், முந்தின நர்சீரோட இப்போ கத்தர் கொடுக்குற சீரை முந்தின சீரோட கத்தர் இப்போ கொடுக்க போற சீரம் என்னவா இருக்கும், நர்சீர் நன்மை உண்டாக சீராக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 7 வருஷம் சோத்திரம் உண்டாக 4வது ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இன்னொருத்தர் 2 Corinthians 3 எடுத்துக்கோங்க. இன்னொருத்தர் 2 Corinthians 3 எடுத்து வச்சுக்கோங்க. ரூத் வாசித்தீங்கன்னா நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரும் ஐசுவானுடைய வாலிபர்களின் பிறகே போகாதீனால் முந்தின நற்குணத்தை பாரு. முந்தின நற்குணத்திலோ உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கு. ஹல்லேலூயா. இங்க வந்தவரோட குணங்கள் மாற்றப்பட்டதனாலே முந்தின உங்கள் நற்குணத்தோட இந்த நற்குணங்கள் எப்படி இருக்குது, இப்போ இங்க வந்திருக்கும் உத்தமாய், இங்கே கத்தர் கொடுத்தது புதிய ரசத்து மித்தமாய், ருசியர்கள் கொடுத்த ரசத்து மித்தமாய் உங்களுக்கு குணம் எப்படி இருக்குது, நல்ல உத்தமமாக இருக்கு. முந்தின குணத்தோட அவசரத்துக்கு எல்லாம் வாசிங்க, கேட்க இனிமையாக இருக்கு. ஏசு நீ அடைக்கலமாக கொண்டதுனாலே, நீ பழைய வாலிபரோட போகாமல் இருந்ததுனாலே முந்தின குணத்தோட வாசிங்க. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக. ஹல்லேலூயா. இங்கே வந்து நிறைய பேர் பொறுமையை செஞ்சிருக்கார்கள், கையாண்டுறாங்க. என்னோட சேர்த்தான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ கோவப்படுறேன் நான். பசங்க வர ரசம் குடிக்க புதிய ரசம் குடிக்க என்ன ஆயிடுச்சிங்க, பொறுமை உண்டாகி முந்தின குணத்தோட பிந்தின குணம் எப்படி இருக்கிறது, உத்தமமாக இருக்கத்தக்கதாக கத்தர் மாற்றிக்கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இங்கே வந்து அவங்களுக்கு நிச்சயமாக பழைய முந்தின குணம் நல்ல குணத்தோட இன்னும் நல்ல குணம் உங்களுக்கு உண்டாகும். பிந்தின குணம் உங்களுக்கு உத்தமமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு அனுப்பம் செய்வாங்க. அப்படி அனுப்பம் செய்திருக்கான்னு சொல்லி கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. 2 Corinthians 3ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம், பிற்பாடு 10 வாசிக்கலாம். பழைய உடன்படிக்கை உடைய ஞான உடன்படிக்கை உள்ள அந்த ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகமா மகிமையா இருக்கும். 10ஆம் வசனம் வாசிங்க. மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருந்த சிறுமைக்கு முன்னாக மகிமைப்பட்ட அல்ல. ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா அந்த ஊழியத்தோட இந்த மகிமை என்னது, சிறப்பானது. ஹல்லேலூயா. எப்பவுமே முந்தின ஊழியத்தோட பிந்தின ஊழியம் சிறப்பானதா இருக்கும். ஹல்லேலூயா. என்னடா சின்ன சபை கூட ஒருத்தர் ஒரு ஃபேமிலி மட்டும் தான் இருக்கு நினைக்காதீங்க.
நான் ரொம்ப அடிக்கடி வருத்தப்பட சொன்னது, ஆண்டவரே எல்லாம் பேசுகிறோம், எல்லா சத்தியம் கேட்குறாங்க, யூடியூப் நிறைய பேர் லைக்லாம் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, கூட்டம் வர மாட்டேங்க. ஆண்டவரே சென்னங்க வர மாட்டேங்குது. நான் பாவம் செய்யலை, நான் எங்கே பாவம் செஞ்சேன், எதில் பாவம் செஞ்சேன், இதாக என்ன சொல்லும். இந்த ஆத்மா வர்றதுக்கு நான் என்ன செய்யும்? என்னென்னமோ பண்ணுறாங்க, சில சூட்சமெல்லாம் பண்ணுறாங்க. காடு கட்டி வாரம் காடு கட்டிலாம் சபையில் கூட்டு சேர்க்குறாங்க. என்னென்னமோ செய்யும், வேனை வச்சு சபையில் கூட்டு சேர்க்க எதை என்ன பண்ணணும் ஆண்டவரே? கர்த்தர் என்ன சொல்லுது தான், பொறுமையாக இரு அப்படின்னு தான். ஏசாயா 49 2 வசனத்து 5 வசனத்தை பார்க்கும்போதெல்லாம் அதை பார்த்து என்னை திருப்திப்படுத்துவார். அந்த வசனத்தை வாசி அதை திருப்திப்படுத்துவார். ஆண்டவரே மைமேல அந்த ஊழியம் இன்னும் ஏன் பிரஸ்தாவப்பட்டு வெளியே போக மாட்டேங்குது, இன்னும் வெளியே எல்லாத்துக்கும் தங்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் ஏன் ரீச் ஆக மாட்டேங்குது? அது நான் காரணம்னா என்ன காரணம்? இல்லை என்னுடைய ஒரு தப்பு இது இருக்குதா என்கிற கர்த்தர் சொன்ன வார்த்தையை திருப்திப்படுத்த வார்த்தை அதுதான். 49 2 3 4 5 எனக்காக கொடுக்கப்பட்ட சாட்சியாக இருந்தாலும் பசங்களை சேர்த்துக்கிறேன், நீங்கள் வாசிங்க. அதாவது கர்த்தர் என்னோட வாயை கூர்மையான ஒரு பட்டத்தை ஆக்கி அவரோட சிறநலை என்னை மறைத்து வைத்திருக்கிறார். துறக்கப்பட்ட அம்புகள் போல ஆக்கி அப்புறம் துணியை வச்சு மறைச்சி வச்சுக்கிறார். நான் பட்டதெல்லாம் வேஸ்டாக இருப்போம் அப்படின்னு நினைக்க தோணும். இல்லை, கர்த்தர் ஒன்று மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 49:2. ஏசாயா 49:2. எல்லாரும் ஒவ்வொரு தேவை எப்படி? அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. அப்படிதான் இருக்கு. நம்மளாம் ஒரு பேசணும் வார்த்தையை போட்டோம்னா இந்த புத்தியை ரொம்ப எடுக்குது. அதுக்கப்புறம் என்னை வந்து ஒருத்தர் சொல்லிடுறார், அவர் என்னையா சொல்லு வார்த்தை கூட புத்தி எடுக்கிறார் அப்படின்னு. அப்படிதான் இருக்கும். என்ன சொல்றீங்க? கர்த்தரை நான் அப்படிதான் ஆயத்தப்படுத்திருக்கிறார். என் வார்த்தையை கூர்மையாக இருக்கிறார். ஒரு ஆள் சொன்னேன், இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க 4 வருஷம் வந்துருக்கா ஸ்திரீ, இப்போ அவங்க வரல, வழி தப்பி நடந்துட்டாங்க. மனைவி சொன்னேன், சரி அது ஆளுக்கு ஒரு பிள்ளை, அது இன்ஜினியர், அதெல்லாம் செய்யாது. இல்லைம்மா அது வழி தப்பி போயிடுச்சு அப்படின்னு. சும்மா வார்த்தைனால எல்லாருக்கும் போய் தள்ளி விடாதீங்க அப்படின்னு. இப்படி ஏதாவது சொல்லி ஆத்மாவோட ஏதாவது போயிருக்கு. சரி போட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறேன், அந்த பொண்ணு இந்து பையனோட கல்யாணம் கட்டி தாலி கட்டி பொட்டுக்கிட்டலாம் வச்சு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் கட்டி அதில் கிருபாடு சொன்ன நம்ப மாட்டாங்க. நீங்கள் அது ஒரு கிறிஸ்டின் பொண்ணோட ஒரு கிறிஸ்டின் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா ஒரு பேர் கிறிஸ்தவரை கட்டியிருந்துருப்பாங்கன்னா ஒரு சிஎஸ்சி கட்டணும். அது சரியான ஒரு பையனை கிறிஸ்டின் பையனை கேட்டிருந்தா அவனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது. அதனால் அவன் சொல்ல தப்பு நினைக்க மாட்டேன். சரியான இந்த ஆவிக்குரிய நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு டிசிஷன் ஒன்று இருக்குது, அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது, அது பசுத்தோடு நடத்துவார். அந்த பொண்ணு சரியான பிரகாரம் நடந்துச்சு அப்படின்னா சிடிஓ அல்லது சிஎஸ்சி பேர் கிறிஸ்தவங்களையோ சிஎஸ்சி சரியான ஒரு அது பிரகாரமாக, ஏன்னா அந்த பொண்ணு இந்துக்குள்ள தான் சரியான பேரில் அது ஒரு சரியான முறைமையாக அந்த கல்யாணமோ ஏதோ நடந்ததுன்னா பத்திரிக்கை இங்கே வந்துருக்கும். பத்திரிக்கை புரியுதாவா? பத்திரிக்கை இங்கே வந்துருக்கும். வழி தவறுனால அதை யாரும் காட்ட விருப்பம் இல்லை, ஸ்டேட்டஸ் கொடுத்து அதை வெளிப்படுத்திச்சு. தேவ மாதம் சொல்கிறோம், எங்கள் வார்த்தை கூர்மையாக தான் இருக்கும். கர்த்தர் ஒரு பிள்ளையை போட்டு வந்தார். 18 பேர் வந்தாங்க அந்த கிராமத்தில் இருந்து. அது ஒரு வாலிப பிள்ளை உண்டு. அந்த பிள்ளை ரொம்ப துடிப்பாக இருக்கும். அதுதான் அந்த 17 பேரையும் கூட்டு வந்துச்சு. கூட்டு இந்த கத்தத்தை வாக்கியில் கூட்டு வந்தார். அப்போ இந்த பிள்ளையை கூட்டு வந்தால் இப்படி கத்ததான் சபை அந்த அதாவது சபை ஆரம்பித்த 2 வருஷத்தில் பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்படி நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம். அது ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை கூட்டு வந்துச்சு. கூட்டு வந்து ஜெபிக்க சொன்னாங்க. என்ன ஜெபிக்க? அந்த பையன் விரும்புகிறான். அந்த பிள்ளைய நீங்கள் ஜோபிச்சு அந்த பையனை நடத்தி கொடுக்க முடியாது, வர முடியாது, கத்த உதவி செய்ய ஜோபம் பண்ணாங்க. சரி கத்த சித்தமாக நடக்கும், நான் ஜோபம் பண்ணுறது நடக்காது, கத்த சித்தமாக நடக்கும்னு சொல்லி கையை ஜெபிச்சேன். கத்த சொன்னால் கையை வைக்காத, அந்த பிள்ளை தீட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த பையனோட உறவு கொண்டுட்டு அப்படின்னா நான் கையை எடுத்துட்டேன். இந்த கூட்டு பிள்ளை பக்கத்து பையன் ஏன் கையை விட முடியும், கையை எடுத்தீங்க அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் எடுத்து அந்த பிள்ளை ஏற்கனவே கெட்டு போய் ஷீஸ் நாட் எபிச்சி அப்படின்னு. ஐயா அப்படின்னா குறை சொல்லாதீங்கய்யா, அது எனக்கு 5 வருஷமாக தெரியும், கூட வளர்ந்த கிராமத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு. சரி பாப்பா வாங்கிச்சோம் அப்படின்னு. அன்றைக்கி சாயங்காலம் பஸ்ஸில் போகும்போது கேட்டு இன்னும் பாஸ்டர் சொல்கிறாரு, எப்படி அந்த பையன் உடைய தப்பாக இருந்திருக்கேன். அதெல்லாம் பாஸ்டர் இருக்குது, அது பாஸ்டர் இது என்னோட பர்சனல், இதே பாஸ்டர் தலையிடுறார் அப்படின்னு இந்த பிள்ளையை சத்தம் போட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரல. இதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? மறைச்சி வச்சு மூடி வைக்கிறீங்க. நாங்கள் ரத்ன ரசத்தை கொடுக்க விரும்புகிறோம், ஸோ ஊசி ரசத்தை கொடுக்க விரும்பலை. என்ன நடக்குதோ அது வாய் கூர்மையாக தான் இருக்கும். என் வாயை கூர்மையாக்கி என் தொடக்கப்பட்ட அம்பா என்னை ஆக்கி அவருடைய அம்பரத்து நீரை வைத்து என்னை மூடி வைத்திருக்கிறார். இப்போ என்னை மறைத்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேலை கத்தரை வெளிப்படுத்துவார், மகிமைப்படுன்னு கத்தரை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அது என்னோட சாட்சி. அவங்க வாசித்து முடிச்சுங்களா? அது வாசிங்க. கூர்மையான பட்டயமாக்கி
அவர் கரத்தின் நிழல்னால என்னை மறைத்து வச்சிருக்காரு. இப்ப என்ன அவ்வளவுதான். 9 வருஷமா சபையை கூடி ஆராதிக்கிறோம். ஒரு சிலர் தான் வாராங்கன்னா கர்த்தர் இப்ப மறைச்சு வச்சிருக்கிறார். அதனால இதுல நம்ம ஒன்றும் பயப்பட ஒன்றும் அவசியம் இல்லை. கர்த்தர் கரத்துல தான் இருக்கிறோம். ஓகே, கர்த்தர் சோத்திரம். அடுத்தது என்னை இப்ப அம்பாக்கிட்டு இருக்கிறார். ஃபுல்ஃபில்டா அவருக்கு எடுத்து பயன்படுத்துற மாதிரி அம்பாக்கிட்டு இருக்கிறார். அம்பார துணியில வைத்திருக்கிறார். இன்னும் எடுத்து பயன்படுத்துகிறேன். சீக்கிரமாய் அவர் என்னை வெளிப்படுத்தி பயன்படுத்துவாங்கிறத நான் உணர்றேன். கர்த்தர் அப்படி எப்படி மகிமைப்படுவாங்கிற விஷயத்தை நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வருஷம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னை மகிமைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் தான் எனக்கு தோணுது வாசிக்கலாம். இதை நான் பட்ட பயண வேஸ்டா போயிருமோ அப்படின்னு விருதாவா உழைக்கிறான். அடுத்தது வீணும் வியர்த்தமாய் என் பலனை செலவழிக்கிறேன். வீண் வேர்த்துமாய் செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். என் பலன் தேவனிடத்தில் சொன்னேன். ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபே தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். தாசனாகிய என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலே சோர்ந்து போகிறது. இஸ்ரவேலோ சோர்ந்து போகிறது. கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ சோர்ந்து போகிறது ஒன்றும் இல்லை. என் பலனெல்லாம் வேஸ்டாக கூட இருந்த மாதிரி இருந்துக்கலாம். ஆனால் விருதாவா ஆகாது. கர்த்தரின் பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமாக கர்த்தர் மகிமைப்படுவான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். அதனால தாயின் வேறு கர்ப்பத்திலே தாசனை உருவாக்கி என்னை கர்த்தர் ஏற்ற வேளையிலே இந்த காரியத்தை இன்னும் அதிகமாக விஸ்தரப்படுத்துவார் என்று சொல்லி நான் கர்த்தரோடு விசுவாசிக்கிறேன். ஆகையினாலே இந்த பிந்தின ஆலயமானது மகிமை பெரிதாக இருக்கும். இங்கே கொடுக்குற பிந்தி ரசனமானது முந்தின ரசம் காட்டில் ருசியாக இருக்கும். முந்தின சீரை காட்டில் இங்கே இந்த சீரை உங்களுக்கு நற்சீரை அமையும். விசேஷமாய் இங்கே முந்தின ஊழியத்தை பார்க்கிறோம். இந்த பிந்தின ஊழியம் என்னவா இருக்கும்? மகிமையாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அந்த வசனத்தை மாற்றி வாங்க. 10ஆம் வசனம் வாசி. இப்படியாக மகிமைப்பட்டு இந்த ஊழியத்துக்கு உண்டாகிற சிறந்த மகிமை உண்டாக மகிமைப்பட்டதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தினம் அந்த அழிந்து போகிற அந்த ஊழியமானது இந்த மகிமை சிறப்புக்கு பெரிதானதல்ல என்று சொல்லி, இந்த ஊழியத்தில் மகிமை சிறப்பு பெரிதானதல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அது என்னன்னா, முந்தைய ஊழியத்தோட இந்த மகிமை என்னவா இருக்கும்? சிறந்த மகிமைக்குரியதாக இருக்கும். 2 கொரிந்தியர் 3:10. முந்தின ஊழியத்தோட இந்த ஊழியத்தோட மகிமை என்னவா இருக்கும்? சிறப்பாக இருக்கும். அங்கே பெரிதாக இருக்குன்னு பார்த்தோம். அது ஆலயத்தோட மகிமை பெரிதாக இருக்குன்னு பார்த்தோம். இங்கே ஊழியத்தோட மகிமை என்ன இருக்கும்? மற்ற வாசிங்க. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஊழியம் சிறந்த மகிமைக்கு ஒப்பா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகிய முந்தின காரியத்தோடைய பிந்தின காரியமுடைய ஊழியம், பிந்தின ஆலயம், பிந்தின சீர், விசேஷமா பிந்தின கொடுக்கப்பட்ட அந்த நல்ல ரசம் ருசியா இருக்கும், சிறப்பா இருக்கும், தேவன் மகிமைப்படும்படியா இருக்கும், விசேஷமாய் பெரிதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நீங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 40 பார்க்கும்போது முந்தின மாதாவோட பிந்தினமான இயேசு தான் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முந்தின முதல் ஆதாமோட 2ஆம் மாதாவுக்கு பிந்தின ஆதாம் பெரியவர். அவர் தான் நிலைத்திருக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே பிந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஜீவாத்மா தான் எழுதியிருக்குது. ஆனால் பிந்தின ஆதாமை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆகிய முந்தின ஆதாமோட பிந்தின ஆதாம் நம்மளை உயிர்ப்பிக்கிறவர்கள். அவன் ஜீவாத்மா தான். ஆனால் இங்கே உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிற ஆவியுடையவராக இருக்கிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆகினால் எப்பவுமே முந்தினோட பிந்தினது மகிமையாக இருக்கும், பெரிதாக இருக்கும், சிறப்பு அடிமையாக இருக்கும், நல்ல ருசி இருக்கும். குறிப்பாக ஆவியை உயிர்ப்பிக்கதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகினால் கர்த்தர் எடுத்து கொடுத்த சபை கர்த்தர் தொடர்ந்து இங்கே ஆசிரியப்பாக. இயேசு இங்கே இருக்கிறார். இயேசு இங்கே இருக்கிறனாலே அவர் ஊழியக்காரங்க இருப்பார். ஊழியக்காரங்க இருக்கிறனாலே அங்கே சபை அங்கே மேய்க்கப்படும், கண்காணிக்கப்படும். சபையார் குறைவை நீக்கப்படும். குறைவை நீக்கி
அங்கே முந்தினோடைய ரசத்தோட பிந்தி ரசமை நல்ல ரசத்தை கொடுத்து அந்த சபையாரை ஊழியக்காரர்கள் கொடுத்து அந்த சபையாரை திருப்திப்படுத்துவார். ஆசைப்பட்ட அப்பத்தை கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்துவார். ஆசைப்பட்ட ரசத்தை கொடுத்து புது ரசத்தை கொடுத்து திருப்திப்படுத்துவார். அந்த புது ரசமானது ருசியாக இருக்கும். அந்த புது ஊழியமானது சிறப்பாக இருக்கும். அந்த புதிய ஆலயமானது மகிமையாக இருக்கும். அந்த புதிய சீரானது நற்சீராக இருக்கும். அது புதிய ஆழமாக தேவன் வெளிப்படுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. 7% சோத்திரம் உண்டாதாக. ஆகினால் பிந்தின காரியமாக இருக்கிற இந்த ஊழியம் நம்ம வாழ்க்கையிலே ஒரு சிறப்பாய் சீருமாய் ருசியாகவும் மகிமை உள்ளதாய் உயிர்ப்பிக்கிறதாக சொல்லி தேவன் நாட்களே திருடம் பற்றுகிறார். அப்படியே கர்த்தர் சில வார்த்தைகள் வாழ்த்தது கொடுத்து அனைவரும் பலப்படுத்தினார். ஆனால் இன்னும் சபை பெருக பண்ணுவாராக. சகைய 8:10 சொல்லப்பட்ட பிரகாரமாய் 8:20 சகையா 8:20 இன்னும் கர்த்தர் சபை பெருக செய்வார் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தினா இன்னும் ஜனங்களை கூட்டியவர்கள் பட்டணம் குடிகளுக்கு வருவார்கள், பயப்படாதே என்று சொல்லி வெள்ளிக்கிழமை கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொடுத்தார். இன்னும் ஜனங்கள் வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி கொடுத்தார். அதிகமாக வாக்குத்தத்தமாக கொடுத்தார். அதாவது 9 ஆண்டு ஆனிவர்சரி வாக்குத்தத்தமாக கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். வாசிக்கலாம். இன்னும் ஜனங்கள் இன்னும் அநேக பட்டணத்து குடிகள் இங்கே வருவார்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இங்கே நிறைவேற்றுவார்கள். ஹல்லேலூயா. இங்கே நல்ல ரசம் பரிமாறப்படும். இந்த ஊழியம் மகிமையாக காணப்படும். இந்த ஊழியம் சிறப்பாக இருக்கும். முந்தின நாள் மகிமையோட பின்னால் மகிமை பெருசாக இருக்கும். குறிப்பாக நல்ல சீருடையதாக இருக்கும். குறிப்பாக இங்கே உயிர்ப்பிக்கிற 2ஆம் இயேசு இருக்கிறார். அதனால இதெல்லாம் இப்பெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இயேசு இருக்கும்போது இடத்துல இங்கே நடக்கும். நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, இயேசு ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே குறைவுன்றதே இருக்காது. அங்கே ஒரு நல்ல ரசத்தை கொடுத்து கத்துறாங்கன்னு குறைவே நிறைவாக்கி கொடுப்பா. ஹல்லேலூயா. அதனால 2ஆம் இயேசு இங்கே இருக்கிறனாலே அவரோட சபையாக இருக்கிறனாலே அது மேற்க ஊழியக்கார கத்திரிக்கை நியமித்திருக்கனாலே இங்கோட ஜனங்களுக்கு ஒரு நாள் குறையப்படாது. அவர்களுக்கு நிறைவு உண்டாக்குறதாக இயேசு அற்புதம் செய்வார். தம்முடைய ஊழியக்காரர்கள் கொண்டு அப்பத்தின் ரசத்தை கொடுத்து திருப்திப்படுத்துவார். நல்ல சீரை கொடுப்பார். அது முந்தினோட பின் சிறப்பாக இருக்கும். நல்ல மகிமை காட்டுவார். முந்தின மகிமை பெரிதாக இருக்கும். அங்கே நல்ல ஊழியத்தை கத்துறாங்க அங்கே நடப்பிப்பார். அந்த ஊழியம் முந்தினோட பிந்தின ஊழியமானது சிறப்பாக இருக்கும். அங்கே கர்த்தர் என்ன செய்வார்? நல்ல ருசியோட ரசத்தை கொடுப்பார். முந்தின ரசத்தோட அந்த ரசம் நல்ல இனிமையாக இருக்கும். அங்கே உயிர்ப்பிக்கிற 2ஆம் மாதமாகிய பிந்தின மாதமாக இயேசு இருக்கிறனாலே இந்த காரியம் சபையில் நடப்பிக்கப்படுது. இதுவரைக்கும் நடப்பிக்கப்பட்டது. இன்னும் இந்த சபையில் நடப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வர தேவ ஜனங்கள் இந்த ஆசீர்வாதத்தோட இருப்பீர்கள். உங்களுக்கு குறைவை நிறைவாக்கத்தக்க இயேசு செய்ய இருக்கிறார். நற்சீரை உங்களுக்கு கொடுப்பார். ஆலயத்துக்கு மகிமை பெரிதாக இருக்கிறத உங்களுக்கு காட்டுவார். நல்ல ருசியுடாசத்தை கொடுப்பார். நல்ல சிறப்பான ஊழியத்தை உங்களுக்கு காட்டுவார். அதாவது இந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்னதுமா, அப்பத்தை கொடுக்குறது அர்த்தம்னா ஒரு மனுஷன் போசிக்கப்படுது. ஜீவிய காலத்தில் உலகத்துறைகளுக்கு வசனம் வானத்து மண்ணாவை குறிக்கிறது. அப்பன்றது வானத்து மண்ணா வசனத்தை குறிக்கிறது. அவனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பூமியிலே நல்ல வாழ்வான். இந்த ரசம் எதுக்கு கொடுக்கப்படுறது தெரியுமா? அது இயேசு தத்துவத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த ரசம் எதுக்கு அப்படின்னா நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது நான் அந்த குட் ஃப்ரைடே விளக்கம் கொடுத்தேன். காலை விளையாட்டு ரத்தமானது நீங்கள் பாதியாக இருந்தீங்கன்னா அந்த மகாபுருஷ ஸ்தலத்தில் அழைத்து கொண்டு போயிடும். ரைட்டா? அழைத்து கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போக முடியும். கர்த்தரா இயேசுவோட புதிய உடன்படிக்கை ரத்தம் தான் மகாபுருஷம் வந்து அவர்களையே மனுஷன்லாம் பரலோகத்துக்கு போயிடலாம். அந்த 2 ரத்தோட வித்தியாசத்தை நாம் அன்றைக்கி குட் ஃப்ரைடே பார்த்தோம். 7 சூத்திரம் உண்டாதாக. ஆகையினால இயேசு இந்த ரசம் வந்து ஒரு ஜாடையாக ஆவிக்கிற காரியமாக இயேசு ரத்தமாக குறிக்கப்படுது. அதனால நீங்கள் முத்தி வச்சுப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பருவத்துக்கு உங்கள் வாசல் திறந்துருக்கும். 7 சூத்திரம் உண்டாதாக. ஆகையினால கர்த்தர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசித்து முடிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 22-23 வாசித்து முடிக்கலாம். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. தேவாலய பிரதிஷ்டை பண்ணது, ஊழியத்தின் பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரிகாலமா இருந்தது. இயேசு அந்த பிரதிஷ்டை நாளிலே இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் சாலமோன் மண்டபத்திலே உலாவி கொண்டார். ஹல்லேலூயா. அந்த பிரதிஷ்டை நாளிலே
இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் இருந்தார். சாலமோனிடத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அந்த பிரதிஷ்ட நாளிலே தேவாலயத்தில் பேசினாரே இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே அங்கே இருந்து சாலமோனிடத்தில் உலாவுவது போல இந்த பிரதிஷ்ட நாளில் இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சபை இங்கே இருக்கிறது. அவர் சரீரமான சபை இங்கே இருக்கு. ஹல்லேலூயா. அவர் அநேகப்பட்ட ஊழியக்காரங்க இருக்கிறார். இங்கே வர ஜனங்களை கர்த்தர் குறைபடாமல் பாதுகாக்கிறார். குறைவா இருந்தால் தன்னுடைய காரியத்தை விசாரிக்கும் போது ஊழியக்காரன் கொண்டு அவருக்கு நல்ல ரசத்தை கொடுத்து, நல்ல ஆசைப்பட்ட ரசத்தை கொடுத்து, ருசியுள்ள ரசத்தை கொடுத்து, ஆசையோட அப்பத்தை கொடுத்து அவரை திருப்திப்படுத்துகிறார். திருப்திப்படுத்த குறைவை நிறைவாக்குகிறார். தன்னுடைய மகிமை காண செய்கிறார். அங்கே வர ஜனங்களை கர்த்தர் விசுவாசிகளை தொடர்ந்து சிறப்படுத்துகிறார். அந்த ரசமானது முந்தி ரசத்தோட ருசி உள்ளதாக இருக்கிறது. அப்படியே அந்த பழைய ஊழியத்தோட இந்த ஊழியம் சிறப்பு உள்ளதாக இருக்கிறது. அப்படியே சிறப்புடன் இருக்கின்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படியே பழைய ஆலயத்து மகிமையோட இந்த ஆலயத்து மகிமை பெரிதாக இருக்கின்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படியே முந்தின சீரோட உங்க சீர் இன்னும் நல்லதா நர்சியா உண்டாக கர்த்தர் அனுக்கம் செய்வாராக. முந்தின குணத்தை பார்க்க இங்கே வரவர்களோட குணம் இன்னும் நல்ல உத்தமாக இருக்கத்தக்கதாய் அந்த பின்ன குணமானது உத்தமாக இருக்கதாக கர்த்தர் மாற்றுவாராக. குறிப்பாய் இந்த ஊழியம் கர்த்தருடைய காரியத்திலே நல்ல ஒரு சிறப்பானதாய் மகிமைப்படுவதாக கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தரை நோக்கி நம்ம அழைத்து செல்வாங்க. ஏன்னா இங்கே முந்தின மாதமுடைய பாக்கியம் பிந்தின மாதமாகிய உயிர்ப்பிக்க ஆகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரதிஷ்டை சாலமோன் மண்டபத்திலே தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டது போல இந்த பிரதிஷ்டையின் கர்த்தர் இங்கே இருக்கிறார். இந்த சபையை ஆசீர்வதிக்கிறார். இங்கே வரவர்களை ஆசீர்வதிக்கிறார். நல்ல ரசத்தை கொடுப்பாராக. அவர்களுக்கு ருசியுள்ள ரசத்தை கொடுப்பாராக. இந்த வரவர்களை திருப்திப்படுத்துவாங்க. குறைகளை விசாரிப்பாராக. விசேஷமாய் அவர்கள் வேண்டிய குறைவை நிறைவாக்கி அவங்களை திருப்திப்படுத்தி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தை கொடுக்குற ரசத்துக்கு ஈக்குவலா ரத்தம் இருக்குது. ரத்த வேசுறதுக்கு அடையாளமாக இருக்குது. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரத்தம்ங்கிறது பாவமளிப்புக்குள்ள அடையாளமாகும். இந்த பாவமளிப்பு அடையாளம் தான் நித்திய ரட்சிப்பு நம்ம அழைத்து கொண்டு போச்சது. அந்த காலை விட ரத்தம் வந்து பாவமளிப்பு கொடுத்து மகாபசத்தோடு நின்று போயிடும். ஆனால் அதே இயேசுடைய சுத்தமான பசுத்தத்தினாலே அது என்ன உண்டாகுதுன்னா மகாபசம் தாண்டி நித்திய ரட்சிப்புக்குள்ளே பருவத்திலே நமக்கு ஒரு என்ட்ரி உண்டாகும். அதனால நம்ம புதிய உடம்புடைய ரத்தமாகிய இயேசு நாம் வாரம் ஆசாரிக்கணும். இதை நம்ம நினைவுபடும். என்ன நினைவு செய்வது சொன்னதுனால ஆகினால ஆவிக்குரிய ரத்தம் ரசம் வருது. அப்பவும் ரசங்கிறது ஆவிக்குரிய ரத்தம் தான். பூமியிலே போஷிக்கப்பட முடியாத அவங்க வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. பரலோகத்துக்கு என்ட்ரி கொடுக்க முடியாத கர்த்தர் இயேசு ரத்தம் அங்கு சிந்தப்படுகிறது. ஆகினாலே இது புது உடன்படிக்கை ரத்தம். இது புதிதாக இருக்கிறதுனால முந்தின உடன்படிக்கை ரத்தத்தை பார்க்கறதோட இந்த புதிய உடன்படிக்கை கர்த்தர் இயேசு ரத்தம் மேலானது. ஹல்லேலூயா. ஏன்னா இது மகாசத்தை தாண்டி நித்திய அழைப்பு நம்மளை பிரவேசிக்க செய்யுது. ஹல்லேலூயா. ஆகினாலே இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். அப்படி இங்கே இருக்கிறாலே அவர் சபை இங்கே இருக்கிறது. அங்கே ஊழியக்காரன் நான் எங்கே இருக்கிறோம் அங்கே என் ஊழியம் என் ஊழியக்காரன் இருப்பான். இந்த வார்த்தையின் காரணமாக இங்கே ஊழியக்காரர் இருக்கிறார். இங்கே வர ஜனங்களை அவர் விசாரிக்கிறார். குறைவாக இருந்தால் தன்னுடைய குறைகளை சொல்கிற ஆட்களுக்கு அது நிறைவாக்க முடியாத ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிறார். அந்த அற்புதத்தை கண்ணி அந்த ஊழியக்காரனை கொடுத்து அவனை திருப்திப்படுத்துகிறார். அங்கே தன் மகிமையை வெளிப்படுத்துகிறார். விசுவாசிகளை அவரை ஸ்திரப்படுத்துகிறார். ஆகையினாலே இயேசு இருந்து தொடர்ந்து இங்கே வர ஆட்களை கர்த்தர் குறைய நிறைவாக்கி தன் ஊழியக்காரன் உண்டு இன்னும் நல்ல ரசத்தை கொடுத்து கர்த்தர் இந்த சபையை தொடர்ந்து ஆசித்து வளர்த்து பெருவராக கர்த்தர் உரைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவாங்க. கர்த்தர் வார்த்தைகளை ஆசைப்படுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம